இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ருசியான ஒரு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் அவியல் வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி முதல்ல எடுத்துடணும். எடுத்து நல்ல தண்ணியை கொதிக்க விடணும். அவியலுக்கு முதல்ல தண்ணி நல்லா கொதித்த உடனே கொதித்த உடனே முதல்ல சேனக்கிழங்கு போடணும். சேனக்கிழங்கு அப்படி நீளமாக நறுக்கிடணும். சேனக்கிழங்கு நறுக்கும்போது கை ஊறல் எடுக்கும். அதனால் தேங்காய் 2 கையிலையும் நல்லா தேங்காயை தடவிட்டு நறுக்குன கேரட்டையும் போட்டுடணும். அவியலுக்கு ரெண்டும் கொஞ்சம் வேகணும். அதனால் இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் மற்ற காய்கறிகள்லாம் நறுக்கணும். நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அவியலுக்கு நிறைய காய்கறி போடலாம். போடுற காய்கறிலாம் ஒரே அளவில் ஸ்லைஸாக வெட்டினீங்கன்னா அடுத்து நம்ம என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். இப்போ காய் வெந்திருக்கும், பார்க்கலாம். காய் வெந்துட்டான்னு எப்படி பார்க்குறதுன்னா, இப்படி ஒரு சேனக்கிழங்கு நம்ம லேசாக ஒரு காயை இப்படி வச்சு இப்படி நச்சு பார்த்தோம்னா அப்படி ஈஸியாக 2 ஆகிடும். 2 துண்டாகிடும். அப்போ காய் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த காய்கறிகளை போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த காய்கறிகள் போடணும். அடுத்தது என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய் சொல்லுவாங்க, சீனி அவரைக்காய் நாங்கள் சொல்லுவோம். சீனி அவரைக்காய் போடலாம். புடலங்காய் போடுறேன், வெள்ளரிக்காய் போடுறேன், மாங்காய் போடுறேன், முருங்கைக்காய் போடுறேன். இப்போ நம்ம காயெல்லாம் போட்ட பிறகு இந்த காய்களை எடுத்து நம்ம இப்படி குலுக்கி விடணும். நல்லா கீழே இருக்கிற காய் மேலேயும் போல குலுக்கி வச்சு மறுபடியும் மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம். அப்புறமா தடியங்காய்னா வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தடியங்காய். நம்ம அதுவும் நினைக்கி அதையும் போடணும். அவியலுக்கு டேஸ்ட்டே இந்த தடியங்காய் தான். காயெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாம் வெந்து வருது. கடைசியாக நம்ம கத்திரிக்காய், அவியலில் முக்கியமானது கத்திரிக்காய் தான் போட்டு விட்டுருலாம். எடுத்து நல்லா குலுக்கி விடணும். குலுக்க முடியாதவங்க நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே காயெல்லாம் ஸ்மூத்தாக அப்படி பரட்டி விடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ போல் அப்படி பரட்டி விடணும். மேலே இருக்கிற காய்கறிகள் கீழே போகணும். கீழே உள்ள காய்கறிகள் மேலே வர்றதுக்கும் இப்போ போல் அப்படி பரட்டி விடணும். காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். மசாலா போடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு நம்ம மசாலா இதில் தேங்காய் நிறைய இருந்தால் தான் அவியல் நல்ல ருசியாக இருக்கும். இதிலே தண்ணி இருக்குது, அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. கோவல மசாலா தான் நம்ம கிண்டி விட்டுருலாம். எல்லாத்துலையும் அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சுக்கலாம். இனிமேல் தேங்காய் போடும்போது ஈஸியாக சீக்கிரத்தில் அந்த மசாலா எல்லாம் வெந்துடும். அவியல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வைக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கருவேப்பிலையை நறுக்கி வச்ச கருவேப்பிலையை போட்டுடலாம். மல்லித்தலையும் நல்லா நிறைய போட்டால் நல்லா வாசமாக இருக்கணும். இதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு விட்டுலாம் தாளிக்கக்கூடாது. தேங்காய்னா கொஞ்சம் நல்லா நம்ம விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட அவியல் ரெடி. சூடாக சர்வ் பண்ணிடலாம்.